நாளுக்கு நாள் நம்மளுக்கு அசுர வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு மேடம். அதுக்கு காரணம் நடிப்பு திறமை உண்மைதான். வாட்டர் மெலனை வாங்குறோம். இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த இதுல உங்களோட ஓன் வே எப்படி இருக்கும் அந்த நடிப்பு? லவ் ஃபெயிலியர்னா என்ன பண்ணுவாங்க? 2 நாள் உட்காந்து அழுவோம். அதே பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஐயோ, நம்ம வந்து வெறும் ஆக்டிங் மூலியமா வந்திருக்கோம் மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் எடுத்தோம். நம்மளோட கம்பாரிசனே வேற மேடம். நீங்களே தெரியும், நடிகர் திலகத்தோட கம்பேர் பண்றாங்க, சிவாஜியோட மறுபிறவி, அதுக்கப்புறம் வந்து தனுஷுக்கு டஃப். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. உனக்கு இளவு கட்டுறதுக்கு வேற வேறமே கிடைக்கலையா? ஒரு அரை நாள் ராத்திரி என் பொண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்கள்ட்ட எல்லாம் சொல்லலாம்னு வந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இந்த மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது, அப்படியே ஆட வெற்றி மாதிரி கத்தி தூக்கி அலையணும். ஃபிளைட் ஏறுற இடத்துல மலேசியால எல்லாம் கடவுளே திவாகரின் கத்துற லெவல் மாறிட்டாங்க. கடவுளே அஜித்ன்றத மாதிரி அதை கூட லீடிங் சேனல்லாம் வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய லீடிங் சேனல்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா இல்லையா? காந்தன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் திவாகர் சார் தான். அவரை பத்தி நான் சொல்லணும் எந்த விதமான அவசியமும் இல்லை, உங்களுக்கே எல்லா விஷயமும் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால ஒரு பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் பர்சன் வந்து ஃபேம் ஆவாங்க, ட்ரெண்ட் ஆகாங்க. அது போல வந்து ஒரு சமீப காலமாகவே இவர் வந்து ட்ரெண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பத்தி கேட்கலாம், வாங்க பேசலாம். சார், நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் இல்லையா? அதுல இருந்து இந்த ஆக்டிங் இந்த ஜேர்னிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. உங்க ஃபேமிலிஸை பத்தி பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா இப்ப நீங்க ஆக்டரா பாக்குறீங்க, இப்ப டாக்டரா இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆக்டர் இல்லையா? ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆக்டிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்போம் மேடம். காம்படிஷன்ஸ், இன்டர் காலேஜ், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அப்ப இருந்து ஆக்டிங் பண்ணிட்டு வரோம். அதே சமயத்துல நல்லா படிப்போம். ஸோ சுச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி படிச்சோம். படிச்சு முடிச்சது கிளினிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா அதுல கிடைக்கிற மரியாதையே தனி இல்லையா? அந்த நேரம் வந்து நம்ம சான்ஸ் தேடி சென்னையில அலைஞ்சு, யாருமே அதை விரும்ப மாட்டாங்களா மேடம்? ஒரு ப்ரொஃபஷனலா அதையும் ரொம்ப லவ் பண்ணி படித்தோம். ஸோ அதுக்குள்ளே போவோம். காலம் வர்றப்ப இதுக்குள்ளே வரலாம்னு நினச்சேன். ஆட்டோமேட்டிக்காக கடவுளாக பார்த்து இதில் ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி நீங்கள் சொன்னாப்புல ட்ரெண்டு ஒரு சில பேர் நீங்கள் சொன்னாப்புல வருவாங்க, ட்ரெண்டுன்னு போயிடுவாங்க மேடம். நாளுக்கு நாள் நம்மளுக்கு அசுர வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு மேடம். அதுக்கு காரணம் நடிப்பு திறமை உண்மைதான். இல்ல, அதே போல நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க போடக்கூடிய இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பாப்பீங்க சார். ஆமா, அதுல வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஜிபி முத்தெல்லாம் இடையில வந்தாரு, அப்புறம் இந்த கருப்பு கலை நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால வந்தாங்க. அவங்க வந்து எப்படி சொல்றது, நல்ல விதமா ஒரு சில ட்ரெண்ட் ஆவாங்க. ஆனா இந்த மாதிரி காமெடிஸ் ஃபன் மூலியமா நிறைய பேர் ட்ரெண்ட் ஆவாங்க. அது போல வந்து உங்களை வந்து ஒரு கோமாளியா பாக்குறாங்க. நீங்க அதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, நம்ம வந்து வெறும் ஆக்டிங் மூலியமா வந்திருக்கோம் மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் எடுத்தோம். ஆப்போசிட்டை கையில் எடுத்துல நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு டீம் கிடையாது. நம்ம நடிப்பு ஒண்ணுல தானே ஃபேமஸ் ஆனோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பாரிசனே வேற மேடம். நீங்களே தெரியும், நடிகர் திலகத்தோட கம்பேர் பண்றாங்க, சிவாஜியோட மறுபிறவி, அதுக்கப்புறம் வந்து தனுஷுக்கு டஃப். ஏன் ஈவன் அப்படிலாம் வந்து சொல்றது அந்த மாதிரி இல்லாமா? நீங்களே பாருங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சொல்றதுதான். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மோட்டிவேஷன் கொடுத்து, உங்களுக்கு அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கல மேடம். நம்ம யாருன்றது நம்ம தெரியும்ல. நம்ம புதுசாக சும்மா சோசியல் மீடியாவை திறந்து ரீல்ஸ் மாதிரி பண்ணி ஃபேமஸ் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே இருக்கும். ஸ்கூல்ல இருந்தே நாங்களாம் பழந்துன்னு கொட்டப்பட்டு உட்காந்துருக்கோம் மேடம். ஒரு 10 பேர்னா நடிக்க தெரியாதவங்களே நடிக்க வச்சு அவங்கள மேக்கப் பண்ணி கதை எழுதி அதில் வந்து ஜெயிச்சு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் படித்த எட்டமெல்லாம் ஒரு பெரிய ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கூத்துப்பற்ற அதில் இதுலையும் கற்றுக்கிடுவோம். நடிப்புன்றது இயற்கையாகவே ரத்தத்தில் ஊறி இருக்கணும் மேடம். படிப்பு அப்படிதான். நீங்க என்ன சொல்ல, ஒரு சில பேருக்கு படிப்பே வரலாட்டி நீங்க சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. உங்களுக்கு எப்போ சார் அந்த நடிப்பு தனக்குள்ள இருக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க? 6th ஸ்டாண்டர்ட் மேடம். 99ல அப்பவே அதை உணர்ந்துக்கிட்டு அப்பவே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அப்பவே ப்ரோக்ராம் பண்ணி பேர் எடுத்து புகழ் எடுத்து காலேஜ்ல பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா நீங்க நல்லா பண்றீங்க, இதே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு? இல்ல உங்களுடைய ஓன் வேல வந்து ஜெயிச்சனாலதானே நம்ம பரிசு வாங்க முடியும். கிளாஸ் டீச்சர்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்ச்சரல் கரிக்குலம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பிரிச்சிருக்கும். நல்லா படிக்கவும் என்கரேஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கை கட்டினோம்னா அவன் தான் ஹீரோ. காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் மேடம். சும்மா மந்துன்னு காலேஜா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும், நீங்க சும்மா மந்துன்னு போனீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படியே ஒரு யூஸ்லெஸ் ஃப்ளவர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் நீங்க எப்போ வந்து உங்களோட திறமையை காட்டுறீங்களோ, படிக்கவும் நல்லா செய்யணும், அதே சமயத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருந்தாங்கன்னா உங்க மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் உண்டாகும் எல்லாருக்குமே. ஸ்டாஃப் மத்தியில, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில,
எல்லாருமேட்டையும் உங்க பெரிய ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி அட்ராக்ஷன்ல தான் நம்ம இருந்தோம். புதுசா வந்து இந்த பேரும் புகழையும் நம்ம அணிவிக்கல இல்லையா, அப்ப இருந்தே அணிவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கம்பாரிசன்லாம் உயர்தளத்துல உள்ளவங்க மேடம். பெரிய பெரிய நடிகர்களோட தான் கம்பேர் பண்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கர்ணன் படம் நெஞ்சில ஈட்டி குத்திரை சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம இப்படி தானே மேடம் ஃபேமஸ் ஆனோம். எனக்கு பின்னாடி டீம் இல்லை இல்லையா, நம்ம ஒரு எடிட்டருக்கு ஒரு ஆளு, இதுக்கு ஒரு ஆளு, எதுக்கு ஒரு ஆளு. இப்போ அதுவா சேர்ந்துருச்சு. நான் வீடியோ போட்டேன்னா அதை எடிட் பண்ணி பசங்க நீங்களே பாக்குறீங்க, எல்லா பக்கமும் போட்டுறாங்க. அப்படியே மீம்ஸ் போட்டாலும் நம்மள ஒன்றும் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி போடல மேடம். பசங்க நல்ல விதமா தான் போடுறாங்க. மதுரைக்கு போகாதடின்னு வேஷ்டி சட்டை கட்டி நான் நடந்து வர்றேன். இல்ல நல்ல சொல்றது போடுறாங்க. அதையுமே தாண்டி வந்துட்டு என்ன சொல்றது, இவர் வந்து இன்னசென்ட் மாதிரிலாம் இல்ல, வேணும் தான் பண்றாரு, ஒரு ஃபேம்காக வியூஸ்க்காக தான் வேணும் பண்றோம்னா நம்ம ஆபாசமா பண்ணல. வேணும் பண்றதே நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசுறோமா, நடிக்கிறத நான் வேணும் பர்பஸ்ஃபுல்லா தான் பண்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நடிப்பை காட்டணும்னு சொல்லிட்டு வேணும் தான் போடுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நடிக்கிறன்றது நம்ம பிளான், அதுவும் என்ன ரொம்பலாம் பிளான் பண்ண மாட்டோம். ஒரு ஷர்ட் அடுக்கிறோம், அப்படியே உடனே போடுறோம், அது டக்கு டக்கு டக்குன்னு வெளியே நியூஸ் போயிருது. இதுல என்ன இருக்கு, தப்பு இருக்கு? வேணும்னு பண்றதுக்கு ஆக்டிங் தானே பண்றோம். ஆக்டிங் பண்றது உங்களுக்கு அது பண்ணக்கூடாதுன்னு யாருக்கும் இது கிடையாது இல்லையா மேடம். லைக்கை தாண்டி கமெண்ட்டை தாண்டி 1 லட்சம் லைக் விழுந்துருங்க. அதை பாருங்க, கமெண்ட் விழுதான் மேடம் செய்யும். அது நானும் இல்லை, எந்த கமெண்ட் விழுகுதோ அவன் தான் உச்சகட்டத்துக்கு போக போறாங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அந்த கமெண்ட் விழுகு. யார் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் உங்களோட ட்ராக்ல நீங்க வழிமாறாம போயிட்டே இருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல அவங்களுக்கு தான் விழுகும் மேடம். ஆக்சுவலா பசங்க நிறைய சேனல்ஸ் சும்மா பேட் கமெண்ட் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. பேட் கமெண்ட் வரவே தான் பெரிய லெவல். அதாவது என்னன்னா, நல்லா பண்ணி பேட் கமெண்ட் வந்தா, தப்பா பண்ணி பேட் கமெண்ட் அது வேற. ஓகேங்களா, நம்ம ரூட்ல கரெக்டா போய் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தா, ஈவன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸே ட்ரோல் பண்ணாங்க. ஆனா பட் அவங்களாம் பயந்து ஓடுவாங்க. பட் நம்மள வந்து மோட்டிவேஷனா பெரிய பெரிய நடிகர்களே எடுத்துக்கிறாங்க. நேத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாது, வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ர சினிமாக்குள்ள வரும்போது கூட அவரை கூட நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டாரா அவர் மட்டும் இல்ல, தனுஷனா ஆக்சுவலா. இப்போ உங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? நம்மள இந்த மாதிரி சொல்றாங்க, நம்மளுக்கு டேலண்ட் இருந்தும் அந்த மாதிரிலாம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? ஆக்சுவலா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் மேடம். தனுஷனாலாம் பயந்தாரு ஆரம்பத்தில், ட்ரோல் பண்ண கேமராவை பார்த்தா பையன், அவங்கள பார்த்தா பேசிக்காவே மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி மேடம், ரொம்ப போல்டு. ஓகேங்களா, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க சார். போல்ட்னஸ் மேடம். எல்லாரும் கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. கான்ஃபிடென்ட் வேணும், திறமை வேணும், போல்ட்னஸ் வேணும், தைரியம் வேணும். இதெல்லாம் ஒரு நிலையா ஒரு ஆள்கிட்ட இருக்கிறதுனால தான் தமிழ் திரையுலகமே திரும்பி பார்க்குது. நேத்து கூட ஆக்சுவலா எக்மோர்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய நடிகரோட கார் டிரைவர் வர்றாரு சார். அவங்க ஒய்ஃபு பார்ப்பாங்க, பிள்ளைங்க பார்ப்பாங்க. பாருங்க எப்படி ஒரு வரப்போறாரு பாருங்க. அவங்களுக்கு நான் கேட்டேன் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களே ஆச்சரியப்படுத்தி, அதனால தான் ஷார்ட் டியூரேஷனில் பப்ளிசிட்டி ஆவாங்க. சில ட்ரெண்ட் இல்லை மேடம், இது நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி எடுத்து போகும். பிக் பாஸ்லாம் பார்ப்பீங்களா சார்? பிக் பாஸ் ரொம்ப பார்க்க மாட்டேன் மேடம். அதுல நீங்க சொல்லியிருக்கீங்களே, அதுல என்ன வந்து ஒரு போட்டியாளரா நான் போனேன் அப்படின்னா நல்ல ஒரு ஃபன் கொடுக்குற மாதிரி நிறைய மக்களே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, நல்லா போனேன் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஆக்டிங், ஆட்டம் பாட்டம், டான்ஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்க? அது எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அது? ஆமா கண்டிப்பா மேடம். பிக் பாஸ்ல எல்லா மீடியாவிலும் நம்ம தான் போகணும்னு எதிர்பார்த்தாங்க. பசங்கள்லாம் பாருங்களே, ரொம்ப ஐயோ எங்க தலைவனை காணாமே பிக் பாஸ்க்குள்ள. எல்லா இப்ப நம்ம நாடு இல்ல, துபாய் பிறந்தேன். துபாயிலேயே என்ன சார் நீங்க பிக் பாஸ் வரலையே? துபாயில உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? நீங்களே பாக்குறீங்களா மேடம், துபாயில எவ்வளவு ஃபேன்ஸ். ஃபிளைட் ஏறுற இடத்துல மலேசியால எல்லாம் கடவுளே திவாகரன் கத்துற லெவல் மாறிட்டாங்க. கடவுளே அஜித்ன்றத மாதிரி அதை கூட லீடிங் சேனல்லாம் வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய லீடிங் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுளே அஜித்ன்ற காலம் மாதிரி கடவுளே திவாகரே அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதான் மேடம். ஸ்கிரீனுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்க சொன்னாப்புல சோசியல் மீடியால வந்திருப்பாங்க. இப்ப நம்ம வந்தது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிக் பாஸா இருக்கட்டும், KPY கலக்க போகுது யாரு, அதெல்லாம் ஆடிஷன் அட்டன் பண்ண போனா கேமராமேன்ல இருந்து 50 பேர் சிரிக்கிறாங்க. சார் நீங்களே ஆல்ரெடி வாட்டர்மெலன் ஸ்டார் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? அது எப்படி ஸ்டார் சார் பாக்குறீங்க அந்த அடைமொழியை, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்றத? கடவுளா கொடுத்த வரோம் இல்லையா? வரம்னு சொல்றீங்க. ஆமா 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 ஆமா. உங்களுக்கு ஒரு ஃபன்னா தெரியலையா? கலாய்க்கிற மாதிரி ஸ்டார்ன்ற பட்டம் கிடைக்கிறது பெரிய விஷயம் மேடம். ஸ்டார்ன்ற அதுலயே வாட்டர்மெலன்ன்றது உங்களுக்கு அது ஒரு ஸ்டைலால வந்தது. வாட்டர்மெலனை வாங்குறோம், அது வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்காக உலகமே காலடியில் வந்து கிடக்கு மேடம். ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக ஸ்டைலுக்காக கிடைச்சது. அப்போ அதில் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய. நிறைய பேருக்கு அந்த பட்டமே கிடைக்கல. சினி ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இயற்கையாக இதான் நேச்சுரல் பப்ளிசிட்டி தான் என்னைக்கு ஜெயிக்கும் மேடம். இது நேச்சுரலான பப்ளிசிட்டி தானே. இது மத்தவங்க வந்து நம்ம நல்லா நடிக்கிறோம்னு சொல்றதை விட நீங்களே வந்து உங்களை நல்லா நடிக்கிறேன்னு சொல்றீங்க மேடம். ஒரு விஷயம் சொல்லவா, இது போட்டியான விளக்கம். நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் மத்தவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நாங்க அப்பயே பண்ணி வந்துட்டு மேடம். இப்போ பசங்க புதுசா பாக்குறதுனால இப்படி தெரியுது.
இதே மாதிரி ஸ்கூல் லைஃப்ல அப்புறம் நீங்க வந்து விக்னேஷ் சிவன், கார்த்திக் சுப்ராஜ் கூட என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க, கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏதாவது பட நீங்களே பாக்குறீங்களா? என்னோட தான் எடுத்து ஸ்டோரியில போட்டுருந்தாரு. படத்துல கமிட்டா இருக்கீங்களா சார்? ஏதாவது அப்படியே இல்ல மேடம், பட் ஆனா கூடிய விரைவில் ஒரு பெரிய ஹீரோ படத்துல பார்க்கலாம். ஒரு சீன் தான், பட் அதான் ஆரம்பத்துல ஒரு படம் சார்? யாரு அதெல்லாம் அவங்களோட சீக்ரெட் இல்ல மேடம், நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல இந்த படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு டைரக்டரோட சீக்ரெட், அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு. அதெல்லாம் வெளியில ஓப்பனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது கண்டிப்பா இப்போதைக்கு. ஆனா ஒரு சீன்னாலும் வெயிட்டான சீன் மேடம். அடுத்து பாக்குறப்ப நீங்க ஒரு பெரிய லெவலில் பார்ப்பாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க ட்ரோல்னு, சிவகார்த்திகேயன் எவ்வளவு ட்ரோலை தாண்டி வந்திருப்பாரு உங்களுக்கே தெரியும். ட்ரோல் ஆகி அப்புறம் பட் அவங்களெல்லாம் விட நான் தான் குயிக் ரீச் மேடம். அவரெல்லாம் உள்ளுக்குள்ள போய் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ் கிளப், அதனாலதான் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மக்கள் செல்வாக்கு தான் நம்மளுக்கு ஜாஸ்தி. ட்ரோல் பண்றவங்க 10% மேடம். செல்வாக்க பாருங்க, எல்லாம் பாசிட்டிவ் விட்டு நெகட்டிவாவே ட்ரோல் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. ஓகே சார், நீங்க பண்ண ரீல்ஸ்லயே ரொம்ப ஃபேவரட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுங்க? எல்லா ரீல்ஸுமே தான் பிடிக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணி காமிங்க சார். பட் மக்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதைத்தான், எங்க போனாலும் நம்ம 1000 ரீல்ஸ் பண்ணிருப்போம். சார் அண்ணா அந்த வாட்டர்மெலன் பண்ணுங்க, பசங்க ஃபுல்லா அதை நான் பண்ணி காட்டுறேன் மேடம். ஓகேவா? அதுக்கப்புறம் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது 3 படம் இருக்கு இல்லையா? 3 படத்துல தானே சாமாமா. அதுவும் எங்க போனாலும், அது நாடு விட்டு நாடு, மலேசியால எல்லாம் பசங்க அதையே செஞ்சு காட்ட சொல்றாங்க மேடம். ஓகேவா? அதனால ஒண்ணுல சிரிக்கும். அதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அருமை சார். வேற ஏதாவது சீன்? அதே போல வைகோ மாதிரி நான் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லி, ஆமா பேச்சு போட்டி. எப்படி சார் வைகோ மாதிரி பேசுவீங்களா? அப்படி இல்ல மேடம், அதாவது அவர் எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு இதுல பேசுவாரு, அதே மாதிரி என்னோட வாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கணீர்னு. அதனாலதான் பேச்சு போட்டி. எதனால அதிகமா ட்ரோல் பண்றாங்கன்னா, இப்ப வைகோ மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா அது மத்தவங்க வந்து சொல்லணும், அதை நானே சொல்லிக்கிறேன் இல்லையா? தெரியாதுல மேடம். அதாவது ஒரு விஷயம் நல்லா எடுத்துக்கோங்க, நான் படிச்ச சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதெல்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்றேன். அது என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் தெரியும். இப்ப லட்சக்கணக்கான கோடிக்கான கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல 15 கோடி மக்கள் என் அக்கௌண்ட் ரீச் ஆகுது. என் அக்கௌண்ட் வந்து அவங்களுக்குலாம் நம்ம யாருன்றது எப்படி தெரியும்? அதெல்லாம் ஆரம்பம். இப்ப நீங்க கேட்கறதுல இனிஷியல் ஸ்டேஜ். அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டாருன்னு இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. நான் அப்படி ப்ரொபகண்டா பண்ணதான் நம்ம யாருன்றது தெரிஞ்சுச்சு. நம்ம யாருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அப்ப இவர் சொல்றது உண்மையா பொய்யா? நம்ம இவ்வளவு தூரம் ரீச் ஆனதே அந்த டேலண்ட்னாலதான். இல்லாட்டி மக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்க மேடம். ஏன்னா மக்கள்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது, எல்லாம் வெல் எஜுகேட்டட் இருப்பாங்க. எல்லாம் காமன் ஃபோரம், பப்ளிக் ஃபோரம், எல்லா பீப்புள்ஸ் இருப்பாங்க, வெல் எஜுகேட்டட் இருப்பாங்க. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அது மாதிரி எனக்கு முன்னாடி வந்தவங்கள நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு லெவலோட போட்டிருக்க. நீங்க ஒரு வருஷம் ட்ரெண்டுன்னு சொல்றீங்களே, ஒரு வருஷமா எனக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போது பாருங்க. கிராஃப்ல அதிகமாகிட்டே போது பாருங்க. அரசுரவல் வச்சு எடுத்துட்டு போங்க. நீங்க சொன்னாப்புல ட்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஒரு 6 மாசம் 3 மாசம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஹீரோக்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் போகுதுல. ஆக்சுவலா நீங்க சொல்றதுக்கு என்ன, தனுஷ் நான் வந்து அந்த சூசைட் சீட் பண்றப்ப கூட இவ்வளவு ஃபேமஸ் ஆகல. நான் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ஃபேமஸ் ஆகலன்னா இந்த அளவு ஃபேமஸ் ஆகல மேடம். இந்த அளவு ஃபேமஸ் ஆகல. இப்ப நான் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் இதாவே ஆக்கிட்டாங்க. அது எங்க போனாலும் பட்டி தொட்டி மலேசியா அப்படிலாம் இல்ல மேடம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால மனசார உருகி அந்த அப்படிலாம் இருந்தா உங்களுக்கு இவ்வளவு ரீச் ஆயிருக்க முடியாது. கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்ல வேண்டியல 1 லட்சம் பேர் லைக் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பீப்புள். இப்போ நானே எடுத்தேன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கோம்னா கீழே அவங்களுக்குலாம் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு இருக்கும் 1000 வேலை. அதே மாதிரி லைக் போடுறவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஜிலஸ் ஆகதானே மேடம் செய்வாங்க. ஒரு 100 பேர் ஜிலஸ் இல்லாம எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? நீங்க growth ஆகி வர்றீங்கன்னா கண்டிப்பா பொறாம படத்தான் செய்வான். இப்போ உங்க ஃபியூச்சர்ல வந்து என்ன சார் உங்களுக்கு ஒரு கோல்? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் ரீச் பண்ணிடும். ஆமா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஃபீல்ட்ல போய்கிட்டே இருந்தோம். பிசியோதெரபிஸ்ட் அதுவும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங்ல வந்திருக்கீங்க, படத்துல நடிக்க போறேன்னு சொல்றீங்க. உங்களுடைய கோல் என்ன? பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்றதா? அது ஆட்டோமேட்டிக் ரீச் பண்ணிரும் மேடம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நடிகன் தான் உங்களுடைய கோல், ஆக்டிங் தான் அப்படி இல்ல மேடம். டாக்டர் மெயின் தான். ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதெல்லாம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இடம் வாங்கி போட்டிருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவல் எல்லாம் வாங்கி போட்டு அது ஒரு பக்கமா ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலும் கட்டுவோம். ஏன் நடிக்க வந்துட்டு அதனால ஒன்றும் இல்லை, 10 ஸ்டாஃபை போட்டு நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு கோல் தான். பட் இது வந்து என்னன்னா அதை விட இதில் பெரிய ரீச் கொடுத்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நானே விட்டாலும் முதல்ல வாரத்தில் 1 நாள் சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள், சாரி வாரத்தில் 2 நாள், அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள். மதுரை டிஸ்ட்ரிக்ட் மேடம். மதுரையில தான் இருக்கீங்களா? இல்ல
எங்க தான் வந்து சென்னை வந்து 5 நாள் ஆச்சு. சரி நாளைக்காவது ஊருக்கு போலாம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கிளம்பும். ஆமா ஆமா ஆமா, மக்கள் கூப்பிட்டு அதெல்லாம் நடிப்போட வளர்ச்சி தானே மேடம். வெறும் நடிப்பு இருக்கனால தான் ரீச் ஆகும் மேடம். ரொம்ப வந்து நீங்க வெறும் ஃபன்னியாவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எல்லாம் ரீச் கிடைக்காது. ஒரு தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்க்காங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போய் இருப்பாங்க. நம்ம வந்து பல வகையான நவரசங்களை கொட்டுறோம். ஒவ்வொரு நடிப்பும் எப்படி இருக்கும், அது எப்படி என்ன மாதிரி பண்ணலாம், ஓன் வாய்ஸ்லயும் செஞ்சு காமிச்சாச்சு. அதுக்கும் நிறைய மில்லியன் வியூஸ் போச்சு. அதுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட ஷேர்ஸ். ஒரு நல்ல பாட்டு பாடி காமிங்க சார். பாட்டா? கண்டிப்பா பாடலாம் மேடம். என்ன பாட்டு பாடலாம்? பாடலாமா? பாடலாம். லேட்டஸ்டா உள்ள பாட்டு பண்ணுவோமா? கொஞ்சம் சும்மா ரொமான்ஸ். இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரியே பண்ணுங்க. சரி ஓகே, இந்த மீடியமான பாட்டை பாடிடுறோம் மேடம். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோர மின்னும் அவள் காதல், ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல, இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானேன். ஓகே மேடம். ஆக்டிங்கோட நல்ல பாட்டு நல்லா பாடுறீங்க சார். ஆக்டிங் தான் மேடம் ஃபர்ஸ்ட். ஆனா இது நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு. ஆக்டிங் தான். ஆக்சுவலா நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பரிசுகள் வாங்கி குமிச்சது வந்து இதெல்லாம் தான், நாடக போட்டி தான். நீங்க நினைக்கிற மாதிரி நாடக போட்டினா சும்மா எப்படி சார் சொல்லணும்? இன்ட்ரோ எல்லாம் கொடுத்தா உங்களை எப்படி கொடுக்கணும்? எல்லாரும் அதான் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் சார், நட்டிப்பு அரக்கன், நடிகர் திலகம் டாக்டர் டி திவாகர் தான் சொல்றாங்க. பெரிய நிறைய அடைமொழிகள் வச்சிருக்கீங்க சார். நீங்களே பாருங்க இன்ட்ரோடக்ஷன்ல எப்படி கொடுக்குறாங்க. டாக்டர் டி திவாகர், நட்டிப்பு அரக்கன், சாரி வாட்டர்மெலன் ஸ்டார், நட்டிப்பு அரக்கன், நடிகர் திலகம் டாக்டர் திவாகர், பிபிடி. அந்த பிபிடின்றதையும் சொல்லலாட்டி ஒரு கோச்சுக்குறான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போடுவாங்க பாத்துங்க. பிபிடின்றது நம்ம டிகிரி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் மக்கள் மத்தியில ஒரு அடைமொழியா ஆழமா பதிஞ்சிருக்கு மேடம். இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்றேன் சார். அதுபடி நீங்க வந்து உங்களோட ஓன் வேலை நீங்க நடிச்சுக்காங்க. இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சோ இல்ல வேற ஏதோ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுல உங்களோட ஓன் வே எப்படி இருக்கும் அந்த நடிப்பு? ஓ, லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரினா? ஆமா. லவ் ஃபெயிலியர்னா என்ன பண்ணுவாங்க? 2 நாள் உட்காந்து அழுவோம். ஓகேவா? அதே பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே பொண்ணு அக்செப்ட் பண்ணாவா? நல்ல ரொமான்ஸ் ஹாப்பினஸ் மூட்ல இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு ரியாக்ட் பண்ணுவீங்க? அத பண்ணிக்காங்க. அப்படியா? அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். அப்படினா அழுகுற மாதிரி இருக்கு. அது அழுகுற மாதிரி கிடையாது. நல்லா ஹாப்பியா, அது ஒரு ரியாக்ஷன் தான் உங்களுக்கு. அது ஒரு மாதிரி. ஆமா, ஹியூமன் பீயிங்ல வெரைட்டி டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு மேடம். நம்ம ஆளுங்க பண்ற தப்பு அதுதான். நீ சும்மா ரஜினி மாதிரி பண்றேன், கமல் மாதிரி பண்றேன், அவங்க மாதிரி பண்றேன், இவங்கள மாதிரி பண்றேன். ஹியூமன் பீயிங் எமோஷன்ஸே டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அது சிலரோட எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சதான் திவாகரோட எமோஷன் இவ்வளவு தூரம் ரீச் ஆனது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் இருக்கும், ஆக்டிங் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் தான் ஆக்டிங்கா கொண்டு வராங்க. அந்த எமோஷன் தான் மக்கள் மத்தியில் ஆழமா பதிஞ்சு. இந்த பருத்தி வீரன் படத்துல ஒரு டான்ஸ் கூட இந்த கார்த்தி சார் நடந்து வரும் பொழுது ஒரு மாசா இருக்கும். அந்த மாதிரி கூட நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கீங்க. அது பண்ணி காமிங்க. பருத்தி வீரன் சும்மா நடந்து வர மாதிரி, அந்த மியூசிக் வர மாதிரி பண்ணிருப்பேன். அது என்ன மேடம், உங்களுக்கு துபாயில நடந்து வர வாக்கெல்லாம் பாத்துருக்கீங்களா? வாக்கிங்கே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கே, ஸ்டைலா அந்த கோட் போட்டு. அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனாலிட்டி மேடம். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு இது இருக்கும். அதை தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே கிடைக்கிறது. இப்போ லேட்டஸ்டா நீங்க எடுத்துக்காங்க, கலக்க போகுது யாரு ஆடிஷன் நடக்குது மேடம், சீசன் 10. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து ஒரு எபிசோடுக்கான ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அதுலயே ஆடிஷன் பார்த்தீங்கன்னா கமல் மாதிரி பண்றேன், ரஜினி மாதிரி பண்றேன், சிம்பு மாதிரி பண்றேன், தனுஷ் மாதிரி பண்றேன், இப்படி வர்ற காலம் மாதிரி டாக்டர் திவாகர் மாதிரி நான் நடிச்சு காட்டுறேன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆடிஷன்ல. ஆமா ஆமா. அப்ப சாரை பார்த்து ஆடி போயிட்டாரு டைரக்டர், டைரக்டர் தாம்சன் சார். என்னப்பா அது எல்லாம் அவங்கள மாதிரி பண்றேன்னு வராங்க. இப்ப டாக்டர் திவாகர் மாதிரி நடிக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில அது தமிழ்ல வந்து இந்த ஆக்டருக்கு இணையா நான் நடிப்பேன் அப்படின்னா யாரோட பேரை சொல்லுவீங்க? அப்படிலாம் எதுவும் எய்ம் பண்ணல மேடம். நீங்க உங்க திறமையை காட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது அளவில்லாத ரீச்சை கொடுக்கும். இப்ப இந்த லெவலு குறுகிய காலத்துல இந்த லெவல் ரீச்சை கொடுத்தது காரணம் நடிப்பு திறமை தான். பட் அது எல்லா நடிகர்களை விட ஒரு மடங்கு கூட தான் இருக்கு. நடிகர் திலகத்தெல்லாம் யாரும் பேரை சொல்லவே பயப்படுவாங்க மேடம். தைரியமா யாரும் உங்களுக்கு அடிச்சு சொன்னா, நம்ம அடிச்சு சொல்லி அதே நிறைய மக்கள் அதை அக்செப்ட் பண்ணி அடிச்சு சொல்றோம்னா, ஆரம்பத்துல நான் நடிக்கிறப்பே நிறைய பேர் சொல்லுங்க சார், சிவாஜி கணேசனோட ஃபேஸ் கட் உங்களுக்கு இருக்கு, அவரோட எமோஷன்ஸ் அப்படியே தெரியுது, அவரோட மெயினே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான்,
முகத்துல காட்டுவாரு. ஏன்னா அவரை விட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூடவே இருக்கு. ஒரு அவரை யங்ஸ்டர்ஸ் விட கூட இருக்குன்னு சொல்றேன். ஆமாமா, ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு, உங்களை மாதிரி ஒரு பையன் நின்றுகிட்டு இருக்கா அப்படி நைட்டு நேரம் இன்டர்வியூ சேனல்ஸ். அவரே உள்ள வந்து அண்ணனுக்காக நான் பாட்டு பாடியிருக்கேன், பாடுறேன் சார். சரி வாப்பா சார் பாடு இது எப்படி சார் இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸை விட நான் நல்லா அவங்கள விட அதிகமா நல்லாவே அதனாலதான் இவ்வளவு ரீச் மேடம். உள்ளுக்குள்ள மட்டும் தான் போகல, அதனாலதான் இவ்வளவு தூரம் ரீச். ஓகேங்களா, அதனாலதான் இவ்வளவு தூரம் ரீச். நேத்து கூட பாருங்க, ஒரு ஹீரோயின் மேடம் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணேன், நீங்க இப்படி பண்றதுல தான் நான் விழுந்துட்டேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அவங்களாம் பெரிய ஹீரோயின் மேடம். நான் 9th படிக்கிறப்பே அவங்களாம் படத்துல ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தனைக்கு ஏஜும் அதிகம் இல்லை, என்னோட 2 or 3 years தான் சீனியரா இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. சோ அவங்களே அதை லைக் பண்ண தானே பண்றாங்க. சரி, ஹீரோயினே உங்களை லைக் பண்றாங்கன்னா இதுக்கு இல்ல ஹீரோயினா என்ன பண்ணிருக்காங்களா சார் உங்க லைஃப்ல? இந்த இதெல்லாம் இல்ல மேடம், நான் வந்து அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பேச வரல. ஆக்டிங் ஸ்கில் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து தப்பா சொல்ல வரல. அவங்க ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அவர் எவ்வளவு நடிக்கிறாரு, நல்லா பண்றாரு அப்படின்றது தெரியும். எல்லாம் அப்சர்வ் பண்ணி வைப்பாங்க மேடம், எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. தேவையான நேரத்துல அது கரெக்டா கிளிக் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன்ல தேவையில்லாமலாம் கடவுள் உங்களுக்கு இவ்வளவு தூரம் பப்ளிசிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆபாசமா வந்தவங்க கூட ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சு ஜெயிச்சு வந்தாங்க. எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இது மாதிரி ஒரு நடிப்புன்ற ஒரு விஷயத்தை காமிச்சு டக்கு டக்கு டக்குன்னு பிளாஸ்ட் ஆயிட்டு ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிச்சிட்டோம். ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, சும்மா ஒரே டேக் தான், டக்குன்னு எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணி அப்படியே மில்லியன் வியூஸ். அதுல ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். சில பெரிய டீம் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை 4 நாள் ஆக்கி 7 நாள் ஆக்கி. இல்ல சார், இப்போ சமீப அதுக்கு காரணம் என்ன? சமீப காலமா உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போஸ் வந்திருக்கான்னு கேக்குறேன். இல்ல, நான் இதை சொல்ல வரேன். நம்ம ரீச், நம்ம மெயினான விஷயங்களை பேசுவோம். ஸோ இதனாலதான் இவ்வளவு தூரம் ரீச் கிடைச்சிச்சுன்னு சொல்ல வரேன். ப்ரொபோசல்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும் மேடம். நிறைய பேர் பேசுவாங்க, நம்மளும் நிறைய பேர்கிட்ட பேசுவோம். சோசியல் மீடியாவில் நிறைய பேசதான் செய்யறாங்க. ப்ரொபோசல்லாம் எடுத்தோடனே டக்குன்னு எல்லா பொண்ணுங்க ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க மேடம். இப்பதானே சார் சொன்னீங்க ஒரு ஹீரோயினே விழுந்துட்டாங்க அப்படின்னு. அது மேடம், அதாவது ஏன் நம்ம அது தப்பா பார்க்கணும்? அவங்க ஆக்டிங்ல நல்லா இருக்கு, ஆக்சுவலா விழுந்துட்டோம்னா பல அர்த்தம் இருக்கு. அவங்க நம்ம அழகா பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க ஆக்டிங் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க மேடம். அவங்க மேரிடு, ஏன் நம்ம அந்த மாதிரி தப்பான எக்ஸ்பர்ட்ல பேசுறேன்? இல்ல, நான் அந்த மாதிரி கேட்கல சார். நார்மலா உங்க ரசிகர்கள் கேக்குறாங்க, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஏதாவது பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி தான் கேக்குறேன். ஆடியன்ஸுமே எல்லாரும் நம்ம தமிழ் பொண்ணுங்க தானே. எடுத்த எடுப்புலயே உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லி பிரியமா பேசுவாங்க, சாட் பண்ணுவாங்க. அவங்க பேசுறதுலே தெரியும் நம்மகிட்ட ஒரு அஃபெக்ஷனா இருக்காங்கன்றது தெரியும், அவ்வளவுதான். அதுக்காக எடுத்த உடனே உங்களுக்கு பொண்ணுங்களாம் டைரக்டா லவ் ஐ லவ் யூன்னு எப்படி சொல்லுவாங்க மேடம்? இது நம்ம ஒரு தமிழ் கலாச்சாரம் இல்லையா? பட் என்னன்னா ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி மேடம். ஃபீமேல் ஃபேன்ஸ் கிளப் தான் ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஊர்ல போனாலும் எங்க ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டக்குன்னு வீடியோ கால் போட்டு கொடுக்குறாங்க. மலேசியா போறப்பெல்லாம் ஒரு பையனை பாட்டு, ஆனா நான் என் லவர் உங்களோட ஃபேன், நான் டக்குன்னு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் அந்த அளவு மக்கள் ரீச் ஆயிருக்கும் போது இதெல்லாம் நினைக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம்? ரீச் ஆனதுன்ற விட நல்ல விதமா ரீச் ஆயிருக்கும். யாராவது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃப்ட்ட வீடியோ கால் பேச கொடுப்பாங்களா? அது தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ரியாலிட்டியா உண்மையா தான் இது பண்றாங்களா, இல்ல அவங்களுமே ஒரு ஃபன்னுக்காக அந்த மாதிரி நினைச்சு ஒய்ஃப்ட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு மேரேஜ் அன்மேரிட் தான் நினைக்கிறேன், உங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபன்னு கொடுப்பாரா நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்களானே? உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு கொடுப்பாரா ஃபண்ணுங்க? அவங்களாம் என்ன மேடம், அவங்களாம் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஃபன் பண்ண சொல்லியா கொடுப்பாங்க? அதாவது ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, அது மாதிரி இருக்கிற 10 பசங்க கிட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க, ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பேசுறாங்க, அம்மா அப்பா காட்டுறாங்க, அக்கா ஒருத்தர்லாம் எங்க அக்கா உங்களோட ஃபேன்ஸ் வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களாம் ஃபண்ணுக்கா மேடம் பண்ண போறாங்க? நீங்க நிறைய விதமா நடிச்சிருக்கீங்க, பாட்டு பாடிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஒரு டயலாக்ஸ், இது என்னோட ஃபேவரட் டயலாக் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நிறைய டயலாக் பேசிருக்கேன், என்ன டயலாக் பேசலாம்? சரி ஓகே, லேட்டஸ்டா கோட் படத்துல வந்து பேசுவோமா? கோட் படத்துல உங்க ஓன் வேலை பேசுங்க சார். வேஷம் கலஞ்சாலும் காந்தி காந்தி தாண்டா. இன்னும் உணர்ச்சி பூர்வமாயிருமா? புதுப்பேட்டை படத்துல இருந்து பேசுவோமா? புதுப்பேட்டையில தனுஷ் பேசியிருப்பார்ல, பறிக்கி பண்ணாட உனக்கு இளவு கட்டுறதுக்கு வேற வேறமே கிடைக்கலையா? ஒரு அரை ராத்திரி என் பண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம்னு வந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது, நான் அப்படியே ஆட வெட்டுற மாதிரி கத்தி தூக்கிட்டு அலையணும். அப்படியே கொந்தளிச்சு பேசுறீங்களே சார், எப்படி சார் டயலாக் அப்படி அந்த ஸ்பாட்லயே வருது சார் உங்களுக்கு? இதை நான் எழுதி கூட வைக்கல. ஆக்சுவலா ஸ்கூல்ல படிக்கிறியா மேடம், நாங்க என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரிப்ட் எழுதுவோம், ஒவ்வொருத்தவனுக்கா ஸ்கிரிப்ட் தனித்தனியா கொடுப்போம். ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? நீங்க அதாவது உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல புதுசாலாம் வந்து எல்லாம் அப்படி எல்லாம் ஆக்டிங் காமிச்சு திடீர்னு வீடியோ போட்டு மில்லியன் வியூஸ். இன்ஸ்டாகிராம்னு ஒன்னு இருந்ததுனால தானே சார் இப்போ இல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சாதாரண பர்சன் வந்து அப்படி ரீச் ஆக முடியாது. இதெல்லாம் நடிப்புன்றது ரத்தத்துல ஊறி இருக்கணும், அதுக்கு முன்னாடி பல மேடைகளை போயிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நடிப்புன்னு வரும், இப்போ ரீச் ஆகும். சும்மாலாம் வந்து இப்படிலாம் வந்து டக்குன்னு வீடியோ போட்டு இது பண்ணி ரீச் இப்படிலாம் ஆக முடியாது மேடம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் படித்தது வந்து மதுரை சென்ட் மேரி ஸ்கூலு, சென்னை லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் எங்கள் ஸ்கூலும் ஒன்று. எங்கள் ஸ்கூலோட காலேஜ் தான் இந்த லோயலா காலேஜ். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கே வர்றவங்கலாம் அவங்களுக்கு என்ன சொல்ல வருது, வில்லாளி வில்லனும் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா பெரிய அப்பனும் இருப்பாங்க, பயங்கரமான டேலண்ட் இருப்பாங்க. கிறிஸ்டின் பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ரிஹர்சல் பண்ணி அவங்களெல்லாம் அடித்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தவனும் பயங்கரமாக இருப்பான் மேடம். நாடகப்பட்டிலாம் வந்து பார்த்தா நீங்களாம் அலறிடுவீங்க, அவ்வளோ இதாக இருப்பாங்க. பேச்சு போட்டியெல்லாம் அப்பா ஆத்தடி ஆத்தே. ஸோ அவங்க முன்னாடியே நின்று அவங்களே அடிச்சு தூக்கி சாப்பிட்டு வந்திருக்கேன்னா எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. அதாவது ஏதோ ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் சொல்லுவார், லேசா பாடினதை வந்து திருவிளையாடல் படத்தில் வந்து பாடினதை வந்து அங்கே கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கத்துறேன் அதுக்கே எப்படியான்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருக்கவங்க எந்திரிச்சு போடுவாங்களா, அந்த மாதிரி தான் அது. அங்கே கற்றுக்கிட்டு வந்த வித்தியே லேசாக தான் காமிச்சிருக்கும். அதே மாதிரி தான் காலேஜ் லைஃப்பும். இப்படி பல ஸ்டேஜ் ஏறினாலும் ஆக்டிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. டயலாக்ன்றது ஒரு 3 தடவை இந்த ரீல்ஸ் பண்ணி அப்படியே மைண்டில் பதிஞ்சுதான். ஏன்னா ஆக்டிங்கோட டயலாக் தான் மெயின் மேடம். ஆக்டிங் கூட ஈஸியான ஆக்டிங் பண்ணிடலாம். டயலாக் டெலிவரின்றது அது ரொம்ப கஷ்டம். அதை எழுதி வச்சு கரெக்டாக அந்த ஃப்ளோ வரணும் இல்லையா, அதை தான் மக்கள் விரும்புறாங்க. இதெல்லாம் அவர் எத்தனை டேக் எடுத்தாரோ, உங்களை மாதிரி இன்டர்வியூ பண்ணுற ஆங்கர் என்ன கேட்டார், தனுஷன்னா அப்படி பேசுறதுக்கு எத்தனை டேக் எடுத்தாரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ. இவர் பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கே புல் அரிக்குதேனே. அவங்களாம் வந்து கிண்டலுக்குலாம் சொல்ல மாட்டாங்க மேடம். ஏன்னா அவங்களுக்கு சேனல் ரீச் ஆகணும். மக்கள் வந்து ரொம்ப நீங்கள் ஃபன்னாக பண்ணாலும் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க மேடம். ஏதாவது ஒன்று இருக்கணும். நம்ம வீடியோவில் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 200-300 இன்டர்வியூ யாருமே கொடுத்ததில்ல. 250 இன்டர்வியூ கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எந்த டேரக்டரும் கொடுத்ததில்ல, நடிகரும் கொடுத்ததில்ல, நடிகையும் கொடுத்ததில்ல. அப்படிலாம் இல்லை மேடம். அதான் எல்லாரும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வீடியோஸ்லாம் மில்லியன் வியூஸ் போச்சு. அதுக்கு முன்னாடி 3 படம் பண்ணல தனுஷ், அது மில்லியன் வியூஸ் போச்சு. அப்பயும் மாறணும். நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி ஆச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீடியோஸ் மேடம் இன்ஸ்டால இதுல ஃபேஸ்புக்ல தான் நிறைய வியூஸ் போகும். ஒரு 20K 30K அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டால வந்து 5K 6K அப்படி போகும். அதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா 20K 30K போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அப்படியே அதை தாண்டி 100K மேல போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மில்லியன் வியூஸ். அதுக்கப்புறம் டக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே தெரியுது. ஏன்னா நாங்களாம் டாக்டர்ஸ்ன்றதுனால என்ன ஃபாலோ பண்றதுலாம் பிசியோதெரபி டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், பப்ளிக்கு நம்ம தெரிய ஆரம்பிக்கல. கொஞ்சமா ரீல்ஸ் போட்டதும் பசங்க கண்ணில் பண்ணுது. அது ஓவரா ஷேர் ஆகும் மேடம். லைக்கை விட அதான் சொல்லுவாங்க, என்னடா ஒரு லைக்கை விட ஷேர் அதிகமாகுது. அங்கங்க ஷேர் ஆகி அப்படியே மக்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு மேடம். இன்னொன்னு சார், நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட், உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து ஃபன்னா வீடியோஸ் எல்லாம் போடுறத பார்த்தா ஃபன்னு கிடையாது மேடம் ஆக்டிங். அதுதான் நம்ம மக்களுக்கு இன்டர்வியூ பண்றவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சேனல்களுக்கும் என்னத்தையாவது இதெல்லாம் வந்து ஃபன்னுன்ற வார்த்தையை கலையை வந்து என்னைக்குமே கொச்சைப்படுத்தக்கூடாது. பார்க்கும்பொழுது ஒரு ஃபன்னு என்டர்டெயின்மெண்டா தான் சார் நீங்க என்டர்டெயின்மெண்ட் தான். அதான் நடிப்பு மேடம். கஷ்டப்பட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் அதான் நல்ல ஒரு சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங் பண்ணி வந்தவங்களுக்கு அதை பத்தி தெரியும். அதை வந்து ஃபன்னுன்ற வார்த்தை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்டிங் ஸ்கில் இதெல்லாம் நிறைய பேர் ஆக்டிங் கிளாஸுக்கு போனாலுமே அது வராது. இயல் இசை நாடகம்ன்றது கரெக்டாக சரஸ்வதி தாய் நாவல இருந்து வரணும். அவங்களுக்கு தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தாண்டவமாடும். இதெல்லாம் ஒரு பெரிய கலை. அந்த கலையில் வர்றவங்க தானே இவ்வளோ தூரம் டாப் ஸ்டாராக நிற்கிறாங்க. அது பார்த்து கலையா பார்த்து பப்ளிசிட்டி கொடுக்கணும். நீங்க பாருங்க எத்தனை பேர் இன்டர்வியூ மக்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 10, 20, 30 இன்டர்வியூவே தாண்டாது. 250 இன்டர்வியூஸ்க்கு மேல என்னை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் ஃபன்னுன்றதுக்காக நம்ம ஆபாசம் பண்றோமா? நீங்க ஃபன்னு பண்றவங்க எல்லாம் நீ சொன்னீங்களே, அவங்களாம் நிறைய ஆபாசம், காதுல கேட்க முடியாது, ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசி அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு குரூப் யாராவது அவங்கள தப்பா கமெண்ட் பண்ணா நான் அதை என்ன பண்ணுவேன், டெலிட் பண்ணுவேன், பிளாக் பண்ணுவேன். அதை போய் ஹைலைட்டா வச்சு பேசி ரொம்ப கலாச்சாரமே கெட்டு போச்சு மேடம். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் ஏன் மேடம் எவ்வளோ டீசெண்டான வியூஸ் நம்மளுக்கு பார்க்குறவங்களாம் நல்லா ஹை குவாலிட்டி பீப்புள் தான் பார்க்குறாங்க, கரெக்டான பீப்புள் தான் பண்ணுறாங்க. எல்லாரும் மனசுலையும் போய் ஷார்ட் டியூரேஷனில் போய் ரீச் ஆயிருக்கோம் மேடம். நிறைய பேர் டிக்டாக் பண்ண காலத்துல வந்து சோசியல் மீடியாவில் இருக்காங்க. நான் எப்போ வந்து எப்படி ரீச் ஆனேன்றது நீங்களே பாருங்க. அதுதான் கடவுள் கொடுக்குற பப்ளிசிட்டி. அப்படி ரொம்ப நம்ம அது வேணும் இது வேணும்னாலும் வராது மேடம். எல்லாமே நேச்சராக வரணும். அதுதான் உங்களுக்கு கடைசி முடிய நிலைக்கும்.